தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. இதில் எழுதியிருக்கிற வார்த்தைகளை நான் விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்துல எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்வேன். ஆமென். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4-5 வசனம் நான் வாசிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். ஆமென். நாம் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தலைப்பின் கீழ் நம்ம செய்திகளை கொடுத்துட்டு வரோம். ஆனா இந்த முறை ஒரு அற்புதமான தலைப்பின் கீழே கொடுக்க இருக்கிறோம். என்ன தலைப்பு அப்படின்னு சொன்னா, நோக்கத்தின் வல்லமை. நோக்கத்தின் வல்லமை. ஆமென். இப்ப நாம் இந்த உலகத்துல இருக்கிற இந்த உலகத்துல இருக்கிற பொருட்கள், இந்த உலகத்துல இருக்கிற மரம், செடி, கொடி, புல், பூண்டு, இந்த உலகத்துல இருக்கிற நட்சத்திரம், இந்த உலகத்துல இருக்கிற விண்மீன், இந்த உலகத்துல இருக்கிற நிலவு, இந்த எல்லாமே ஒரு பெரிய நோக்கத்துக்காக கர்த்தர் உண்டாக்கப்பட்டது. கர்த்தர் எதற்காக சிருஷ்டித்தார் அப்படின்னு நம்ம சில வேளை யோசிப்போம் இல்லையா? நீங்க பாத்தீங்கன்னா நோக்கம் என்னன்னா, அந்த நோக்கம் என்பது ஒரு காரியத்தால் நமக்கு ஒரு பயன் உண்டாகும். இந்த நோக்கம் இல்லாம இந்த உலகத்துல தேவன் எதையும் உருவாக்கவே இல்லை. சொல்லுங்க, நோக்கம் இல்லாம தேவன் இந்த உலகத்துல எதையும் உருவாக்கவில்லை. ஒரு நோக்கத்துக்காக எல்லாவற்றையும் கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறார். ஆமென். நீங்க பாத்தீங்கன்னா சொல்லும் போது அது புரியும். அந்த சூரியனை பார்த்தானா பாருங்களேன், வெளிச்சம் கொடுக்கும். அது பகலுக்கு இல்லையா? ஆமா தானே. நிலவு எதுக்கு வருது? நோக்கம் இரவுக்கு வெளிச்சம் கொடுக்கணும். பகலுடைய வெளிச்சம் வித்தியாசமா இருக்கும், இரவுடைய வெளிச்சம் வித்தியாசமா இருக்கும் இல்லைங்களா? அப்ப அதே போல நட்சத்திரத்துக்கு ஒரு நோக்கம் இருக்குது, ஒரு மரத்துக்கு ஒரு நோக்கம் இருக்குது, ஒரு செடிக்கு ஒரு நோக்கம் இருக்குது, ஒரு புல்லுக்கு ஒரு நோக்கம் இருக்குது, ஒரு குருவிக்கு ஒரு நோக்கம் இருக்குது, ஒரு மிருகத்துக்கு. அப்ப எதுவுமே நோக்கம் இல்லாம தேவன் இந்த உலகத்துல உண்டாக்கவே இல்லை. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப இதெல்லாம் நான் புரிந்து கொள்ளும் போதுதான் நான் என்ன புரிந்து கொள்ள முடியும். நான் என்ன நினைக்கிறேன்னா, என்னுடைய பிரச்சனைகளையும் கஷ்டத்தையும் நான் பார்க்கும்போது, ஏதோ நான் பிறந்திருக்கேன், ஏதோ நான் வளர்ந்துருக்கிறேன், ஏதோ ஒன்று வாழ்ந்துட்டு இருக்கிறேன், எதுலையுமே எனக்கு சுவாரஸ்யம் இல்லை. சில பேர் கேட்டீங்கன்னா தெரியும் பாருங்க, எப்படி இருக்கிறேன், ஆமாம் போ என்ன இருக்கிறேன் அப்படிங்கிறான். அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு சுவாரஸ்யம் என்ன பண்ணல இல்ல. அவங்களுக்கு சில நேரம் என்ன பண்ண மாட்டேங்குது, பிடிக்க மாட்டேங்குது. ஏன் அப்படின்னு சொல்லும் போது, அவங்கள பாக்குறது எல்லாமே அவங்களுக்கு வெறுப்பாவும் கஷ்டமாவும் இருக்குது. ஏன்னா பாக்குறது எல்லாமே அவங்களுக்கு புரியுது. இப்ப சொல்றேன் இல்லையா, சூரியனை பார்க்கும்போது புரியுது, சந்திரனை பார்க்கும்போது புரியுது, நட்சத்திரத்தை பார்க்கும்போது புரியுது, புல்ல பார்க்கும்போது புரியுது. ஏன் அன்னைக்கு நம்ம ஐசக் ஜோப் வந்தார் இல்லையா, அதிகாலையிலே சூரியனை பார்க்கையிலே அவர் சொல்றாரு, அதிகாலையில சூரியனை பார்க்கும்போது எனக்கு ஒண்ணு தெரியுது, தேவன் இருக்கிறாருன்னு தெரியுது அப்படிங்கிறாரு. நல்ல வரிகள் அது. அப்ப அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒண்ணு தெரியுது, அதுக்கெல்லாம் நோக்கம் இருக்குது. ஆனா எனக்கு என்ன நோக்கம் இருக்குது? அந்த நோக்கத்தை எனக்கு புரிந்து கொள்ளாம இருக்கும்போதுதான் என் வாழ்க்கையில ஒரு உயர்வையோ ஒரு மேன்மையோ ஒரு நல்ல வாழ்க்கையை நான் வாழ முடியாம என்ன பண்ணுது. அப்ப இன்னைக்கு அந்த நோக்கத்தை குறித்து நம்ம பார்க்க இருக்கிறோம். அந்த நோக்கத்தை பத்தி நமக்கு புரிஞ்சுக்கிட்டேன்னா, அதை பத்தி அறிந்து கொண்டேன்னா, கண்டிப்பா அந்த நோக்கத்துக்கு நேரா நான் என்னை திசை திருப்புவேன். அந்த நோக்கத்துக்கு நேரம் என் கண்ணோட்டம் என்ன பண்ணும், போகும். அதுக்காக தான் இந்த எரேமியா தீர்க்கதரிசி புத்தகத்தை வாசிச்சேன். வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, அப்பா உன்னை தாயின் கருவில தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே அவரை அறிஞ்சாராம். இப்ப நமக்கெல்லாம் எப்படி தெரியும்? குழந்தை பிறந்த பிறகுதான் தெரியும், ஒருவேளை குழந்தை உருவான பிறகு தெரியும். ஆனா இங்க சொல்றாரு, தாயின் வயிற்றுல உருவாக்கும் முன்னே. இப்ப சொல்லிட்டாரு, உன்னை தீர்க்கதரிசியா, ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியா உன்னை நான் நியமிக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அதுக்கு தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு பாருங்க. அந்த எரேமியா சொல்றாருன்னா, அப்போது நான் கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறுபிள்ளையாய் இருக்கிறேன். ஆமென். இப்ப ஆண்டவர் எரேமியா கிட்ட பேசுறாரு. பேசும்போது சொல்றாரு, நான் உன் தாயின் வயிற்றுல உருவாக்கும் முன்னே உன்னை அறிஞ்சிருக்கிறேன், உன் பேரை சொல்லி அழைச்சிருக்கிறேன், உன்னை பரிசுத்தம் பண்ணி இருக்கிறேன், உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன், உன்னை அழைச்சிருக்கிறேன்னு அவர் சொல்றாரு. ஆனா அதை பத்தி இவருக்கு எதுவுமே புரியல. இவர் சொல்றாரு, இல்ல ஆண்டவரே, நான் சிறுபிள்ளை என்ன பண்றேன். என்ன சொல்ல வர்றாருன்னா, ஆண்டவரே நீங்க அழைச்சதெல்லாம் கரெக்ட், நீங்க உருவாக்குறதெல்லாம் கரெக்ட், ஆனா இப்ப இருக்கிற வாழ்க்கைக்கும் அதுக்கு சம்பந்தமே இல்ல. நீங்களும் ஒருவேளை இன்னைக்கு வந்திருக்கலாம், அருமையான ஐயா வந்திருக்கிறாங்க, சகோதரி வந்திருக்காங்க, சகோதரர் வந்திருக்கிறாங்க, பிள்ளைகள் நீங்க வந்திருக்கிறீங்க.
ஏதோ நான் வந்திருக்கிறேன்ல, தேவன் ஏதோ ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறார். அந்த நோக்கத்தை நான் அறிந்து கொள்வதற்கும் புரிந்து கொள்வதற்கும் நான் சபைக்கு வரேன். ஆமென். இது இந்த சபை என்பது, அது புதிய ஏற்பாட்டு சபை என்பது ஒரு மதத்தை ஸ்தாபிக்கிற சபை கிடையாது. மாறாக தேவனுடைய வார்த்தை பிரசங்கித்து ஒரு மார்க்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சபை. இது வரைக்கும் உங்களால வெற்றியா வாழ முடியலையா? சமாதானமா வாழ முடியலையா? சந்தோஷமா வாழ முடியலையா? ஒரு நிறைவோட வாழ முடியலையா? சாபத்திலிருந்து பாவத்தின் விடுதலையாக முடியலையா? நீங்க இயேசுட்ட என்ன பண்ணலாம்? வரலாம். அப்ப சபைக்கு நீங்க வரும்போது நீங்க எந்த நிலையில இருக்கிற அதே நிலையில வரலாம். ஆனா இங்க வந்தீங்கன்னா உங்க நிலைகளை தேவன் மாற்ற போதுமானவராய். ஏன்னா இங்க சொல்றாரு பாருங்க, உன் தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே நான் உன்னை அறிஞ்சேன்னு சொல்றாரு. ஆனா இவர் சொல்றாரு நான் சிறுபிள்ளையா இருக்கிறேன்னு சொல்லி. இன்னைக்கு நீங்களும் ஒருவேளை நான் சும்மா தாங்க வந்தேன், ஏதோ சொன்னாங்க வந்தேன், ஏதோ போ சொன்னாங்க போ வந்தேன், ஐயா சொல்றா இல்லையா, ஐயா சொன்னாரு எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியா இருந்து சரி வந்தா நல்லா இருக்குன்னு வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. நல்ல விஷயம். ஆனா சும்மா வரல, யார் சொல்லியே வரல, ஒரு நோக்கத்துக்கு நேராய் தெய்வம் உங்களை நடத்தும்படியா உங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். அப்ப இங்க எப்ப நோக்கம்? இப்ப நமக்கு சொல்றேன் இல்லையா, நான் வந்து பிறந்த பிறகு நான் ஒரு ஊழியக்காரன், வந்த பிறகு நான் ஊழியக்காரன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? இப்ப ஒருத்தவங்க பாருங்க, இப்ப நல்லா படிக்கிறாங்க, வேலைக்கு வராங்க, முன்னேறாங்க, ஒரு டாக்டர் ஆயிடுறாங்க, நான் டாக்டர்னு சொல்றாங்க இல்லைங்களா? அதாவது பிறந்து படிச்சு எக்ஸாம் எழுதி எல்லாம் முடிச்ச பிறகு டாக்டர் ஆன பிறகு அவங்க டாக்டர். ஆனா தேவன் அவளை எப்படி பாக்குறாருன்னு நமக்கு புரியல. நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க தீர்க்கதரிசிய அதாவது எரேமியா அவருக்கு கர்த்தர் எப்படி பாக்குறாருன்னா, தாயின் கருவில் உருவாக்கும் முன்னாவே ஒரு நோக்கத்தை வச்சுக்கிறார். அந்த நோக்கம் என்ன? தீர்க்கதரிசி தான் நீ உருவாக்குறதுக்கு முன்பாக நோக்கத்தை வச்சுக்கிறார். இப்ப சிறுபிள்ளையா இருக்கிறான்னு இவர் சொல்றாரு இல்லையா? நோக்கம் எப்ப இருக்குது? தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே இருக்குது நோக்கம். எத்தனை பேருக்கு புரியுது? இப்ப நாம வந்திருக்கிறோம், இப்ப நான் சபையில நான் பாஸ்டரா இருக்கிறேன். நானே சில வேலைகள் என்ன பண்றதுன்னா, என்னத்த இந்த ஊர்ல இப்படிதான் ஊழியம் பண்ண போறோமே தெரியலையே, எப்படி நம்ம வாழ போறோம்னு தெரியல போறோம் இல்லையா? ஆனா ஆண்டவர் இது இந்த காரியம் எல்லாம் கற்றுக் கொடுக்கும் போது நமக்கு தெரியுது, எப்பா நீ ஏதோ தற்செயலா நடக்கல, உங்க அம்மா வயிற்றுல நீ உருவாக முன்னே நீ ஊழியக்காரனா இருக்குன்னு நோக்கத்தை வச்சுதான் உன்னை பிறக்க வச்சுக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது? அப்ப நீங்க அதுவா நீங்க இல்லாம இருக்கலாம், ஆனா நோக்கம் மாறவே மாறாது. நல்லா புரியுதுங்களா? இப்ப நம்ம பிள்ளைகளை, சில பிள்ளைகளை வளர்க்குறோம், டாக்டர் ஆகணும், கலெக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் வளர்க்குறோம். அது ஒருவேளை வளராம போகலாம், ஆனா அது என்னைக்கு அதுதான் நான் அப்படின்னு உணர்ந்து கொள்ளுதோ அதுல வளர ஆரம்பிக்கும் இல்லைங்களா? அப்ப இன்னைக்கு கர்த்தருங்க சொல்றாரு, எப்ப நீ சிறு பிள்ளைன்னு சொல்லாத, நான் உன்னை உருவாக்கும் முன்னே உனக்கு ஒரு நோக்கத்தை வச்சு நான் அழைச்சிருக்கிறேன். அந்த நோக்கத்தை வச்சு அழைச்சதால நீ வளர்ந்த பிறகு நீ நினைக்கிற நோக்கம் இருக்குமான்னு சொல்லி, இல்லப்பா ஏற்கனவே பிறக்கிறதுக்கு முன்பாகவே, உருவாவதற்கு முன்பாகவே உங்களுக்கு நோக்கத்தை என்ன பண்றீங்க? அப்ப நீங்க உங்க ஒவ்வொருக்கும் நினைக்கணும், நான் அப்படிதான் நினைக்கிறேன், நீங்க இப்படி நினைக்கிறேன் தெரியல. நீங்க ஒருவேளை முடிவு பண்ணும், இது வரைக்கும் நான் பிறந்துட்டேங்க, வளர்ந்துட்டேன், 50 வயசு ஆயிடுச்சு, 40 வயசு ஆயிடுச்சு, 20 வயசு ஆயிடுச்சு, 10 வயசு ஆயிடுச்சு, 5 வயசு ஆயிடுச்சு, நான் எந்த நோக்கத்துக்காக பிறந்தேன்னு தெரியல அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, கர்த்தர் சொல்றாரு நோக்கம் இல்லாம இந்த பூமியில யாரும் பிறக்கவே வைக்கல, யாரையும் பிறக்கவே. அப்ப நோக்கம் இல்லாம நீங்க வாழலாம், ஆனா நோக்கம் இல்லாம தேவன் இல்லவே. அப்ப என்ன நோக்கம் தேவன்ட்ட வரும்போது அந்த நோக்கத்தை அவர் வெளிப்படுத்துவார் இல்லைங்களா? இப்ப அங்க வார்த்தை உண்டாகுது. என்ன சொல்றாரு பாருங்க, எப்பா உங்களுடைய தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே ஒரு நோக்கம் வச்சிருக்கேன். என்ன நோக்கம்? இந்த ஜாதிகளுக்கு எல்லாத்துக்கும் உன்னை தீர்க்கதரிசியா என்ன பண்றேன். அப்ப தீர்க்கதரிசியுடைய வேலை என்னவோ அந்த வேலையை எல்லாவற்றையும் செய்யக்கூடிய ஆற்றலை, திறமைகளை, அதுக்கு எல்லா காரியத்தையும் யார் கொடுக்க போறா? நோக்கத்தை கொடுக்க தேவன் கொடுக்க போறார். எத்தனை பேர் புரியுது? அப்ப இன்னைக்கு நீங்க முடிவு பண்ணு, இது வரைக்கும் நான் பிறந்தது வேஸ்ட், வளர்ந்தது வேஸ்ட், படிச்சது வேஸ்ட் இல்லையா, குடும்பம் பண்ணது வேஸ்ட், எல்லாமே நீங்க வேஸ்ட் நினைச்சீங்கன்னா அது வேஸ்ட் தான். ஆனா இன்னைக்கு முடிவு பண்ணும், என்ன தேவன் என்னுடைய தாய் வயிற்றில் உருவாக்கும் முன்னே ஒரு நோக்கத்தை வச்சு உருவாக்கிட்டாரு. அந்த நோக்கத்தை நான் புரிந்து கொள்ளும் போது அந்த நோக்கத்துக்குள்ளார வல்லம் இருக்குது. எதுல வல்லம் இருக்குது? அந்த நோக்கத்துக்குள்ள இல்லையா? இப்ப இவரு சிறு பிள்ளை தான், இறைமை தீர்க்கதரிசி பெரிய ஆள் கிடையாது, சிறு பிள்ளை தான். ஆனா சிறு பிள்ளை தான், நீ சிறு பிள்ளை, நோக்கம் சின்னது கிடையாது. எத்தனை பேருக்கு புரியுது? இப்ப நீங்க வந்திருக்கலாம், நீங்க எளியவர்களா இருக்கலாம், நீங்க ஒன்றுமில்லாத இருக்கலாம், நீங்க நல்ல வேலை உடைய எது வேணாலும் இருக்கலாம், ஆனா நோக்கம் உங்க அளவுக்கு இல்ல, நோக்கம் பெருசு. சொல்லுங்க நோக்கம் பெருசு, சொல்லுங்க நோக்கம் பெருசு. அப்ப நோக்கத்தை பத்தி தெரியாதாலதான் பிள்ளைகள் பாருங்க, வாலிப பிள்ளைகள்லாம் அது மனம் போக்குல என்ன பண்ணுது, போயிட்டு இருக்குது. அதுக்கு என்ன பிடிக்குது அதுல போயிட்டு இருக்குது. ஏன்னா அதுதான், அதுக்கு என்ன பிடிக்குது அதுதான் அது நோக்கம் நினைச்சிட்டு போயிட்டு இருக்குது. அல்லேலூயா. ஆனா பிள்ளை தாய் தகப்பன் ஒரு பெரிய நோக்கத்தை என்ன பண்ணிருப்பாங்க, என் பிள்ளை இப்படி உருவாக்கணும், இப்படி வளர்க்கணும், இப்படி செய்யணும், அப்படி செய்யணும்னு பிள்ளைகள் நிறைய யோசிப்போம். ஏன் நடக்க மாட்டேங்குதுன்னா அந்த நோக்கத்துக்கு நேரா பிள்ளைகள் என்ன பண்றது இல்ல, வருவது கிடையாது. ஆனா இன்னைக்கு நீங்க முடிவு பண்ணிக்கணும், ஆண்டவரே இது வரைக்கும் நான் நோக்கத்தோட கொஞ்சம் வாழ்ந்தேன், சில வேலை படிச்சேன், வேலைக்கு போனேன், சம்பாதிச்சேன், ஆனா எதிர்பார்த்த அளவுக்கு என்னால வாழ முடியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த எதிர்பார்ப்புகளை தேவன் பேர்ல வையுங்க. எங்க, ஏன்னா அவருக்கு தான் தெரியும் நோக்கம் என்னன்னு.
எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. நான் சபையை இங்க ஆரம்பிக்கும் போது, இங்க வரும்போது, அங்க நம்ம பின்னாடி நடத்திட்டு இருந்தோம் சபை. இங்க வரும்போது இந்த இடம் எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. அப்பதான் ஆண்டவர் அழைப்பை குறித்து எனக்கு சொல்லி கொடுத்தாரு. எத்தனை முறை சொல்லி கொடுக்குறாரு. சில வேலைகள் அந்த அழைப்பு இருக்குதானே எனக்கு மறந்துடும். ஏன்னா என்னுடைய நிலைகள் வேற மாதிரி என்ன பண்ணும். அப்ப யோசிச்சு பாருங்க, அங்க அந்த சபையை மாறும்போது, அங்க செவ்வாய்க்கிழமை பைபிள் ஸ்டடி அன்னைக்கு மாறும். மாத்திட்டு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை எங்க போறேன்னு தெரியல. அப்ப நம்ம என்ன பண்றோம், எல்லா இடமும் தேடி போய் பார்க்கும்போது இந்த இடம் நமக்கு என்ன பண்ணுது, கிடைக்குது. கிடைக்கும் போது இதுவுமே அங்க இருந்ததை காட்டிலும் இங்க கொஞ்சம் விலையும் அதிகம். இது சாத்தியமா, இது சரிப்பட்டு வருமா அப்படின்னு பல்வேறு கேள்விகள் என்ன பண்ணுது, வருகிறது. ஆனா ஒண்ணு மட்டும் தான் அன்னைக்கு புரிஞ்சிச்சு, கர்த்தர் எனக்கு ஒரு அழைப்பு என்ன பண்றாரு, கொடுத்திருக்கிறார். அந்த அழைப்புல நான் நின்னுட்டேன்னா, அதாவது எனக்கு ஒரு நோக்கத்தை வச்சுக்கிறார், அந்த நோக்கத்துல நின்னுட்டேன்னா அந்த நோக்கத்தின் வல்லமை நிறைவேற்றும் இல்லைங்களா. இப்ப சூரியனை சொல்றேன், சூரியனுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. என்ன நோக்கம்? வெளிச்சம் கொடுக்கணும் இல்லைங்களா. அப்ப வெளிச்சம் கொடுக்கணும், வெளிச்சம் என்ன பண்ணுது, கொடுக்குது. போதும் போதுங்கிற அளவு கொடுக்குது. எப்படி கொடுக்குது, எப்படா சாயந்தரம் வருங்கிற அளவு கொடுக்குது இல்லைங்களா. அப்ப நோக்கத்தை அது சரியா என்ன பண்ணுது, செயல்படுத்துகிறது. ஏன்னா அதுக்கு சொல்றதை மட்டும் தான் செய்யும். செய்யறது ஆண்டு சொன்னா அப்படியே என்ன பண்ணும். ஆனா நமக்கு மாத்திரம் தான் சொல்றதையும் செய்ய மாட்டோம், நம்ம யோசிக்கிறதும் செய்ய மாட்டோம். யோசிக்கிறது ஒன்னா இருக்கும், செய்யறது ஒன்னா இருக்கும். அப்ப ஏதோ ஒரு குழப்பம் என்ன பண்ணுது இல்லைங்களா. ஒரு ட்ரெயின் போகணும், 2 தண்டவாளம் இருக்குது இல்லைங்களா, இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு இருக்கு. அந்த ரெண்டும் சரியான அலைன்மெண்ட்ல போனாதான் அந்த ட்ரெயின் போய் மூவ் ஆகும், போய் எங்க சேருமோ சேர. அப்ப யோசிச்சு பாருங்க, தேவன் ஒரு நோக்கத்தை வச்சு ஒரு ட்ராக் இல்லைங்களா, நாம ஒரு நோக்கத்தை வச்சுக்கிறோம். என்ன பண்ணுது, நாங்க திருமணம் குறித்து ஒரு கிளாஸ் போயிருந்தோம் பாருங்க. அப்ப எங்களுக்கு கத்து கொடுத்தாங்க. ஒரு காருக்கு 2 ஸ்டேரிங் இருக்குது. ஒரு காருக்கு 2 ஸ்டேரிங் இருக்குது. 2 ஸ்டேரிங்ல ஒரு பக்கம் கணவர், ஒரு பக்கம் மனைவி உட்காந்து ஓட்டுனா கார் போயிடுமான்னு. இந்த காரை பாத்துறீங்களா அப்படின்னா, நாம் பார்த்திருக்கிறோம். எங்க பார்த்திருக்கிறோம், டிரைவிங் லைசன்ஸ் இருக்கும்போது அவங்க வச்சிருப்பாங்க. அது இப்பெல்லாம் கிடையாது, முன்னதான் அது இருந்துச்சு. அப்ப மனைவி ஒரு பக்கம் திருப்போம், கணவர் ஒரு பக்கம் திருப்பாரு இல்லைங்களா. கணவர் ஆரன் அடிக்கணும்னா மனைவி ஆரன் அடிக்கணும், இல்லையா. அது குழப்பம் என்ன பண்ணுது. அப்ப யோசிச்சு பாருங்க, நீங்களும் நானும் ஏன் முன்னேற முடியாம போச்சு, ஏன் சாதிக்க முடியாத போச்சு. கர்த்தர் நம்மோட இல்லையா, இருக்கிறாரு, எனக்கு வார்த்தை தெரியாதா, இருக்கு, எல்லாம் ஓகே இல்லைங்களா. ஆனா அந்த நோக்கத்தை குறித்து தெரியாம இருந்ததால அந்த நோக்கம் எனக்குள்ளார நிறைவேறாம, நானும் ஆண்டவர்கிட்ட வரும்போது கேட்பேன், ஆண்டவரே நான் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளும் ஒரு 30 வயசு 28 அந்த மாதிரி வயசுல நான் ஏத்துக்கிட்டேன் பாருங்க. ஆண்டவரே எவ்வளவு நாள் நான் வேஸ்ட் பண்ணிட்டேன் பாருங்க. சிறு வயதெல்லாம் நான் யோசிச்சிருந்தேன்னா பெரிய ஆள் என்ன பண்ணிருக்கலாம். இன்னைக்கு நினைப்பேன், கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டேன். இப்ப 20 வருஷம் தான் ஒரு லெவலா போயிட்டு இருக்குது. அப்ப யோசிப்பேன், ஆண்டவரே இப்படிலாம் செஞ்சுட்டேனே அப்படின்னு நினைக்கும் போது அவர் சொல்லுவாரு, எத்தனையோ முறை உனக்கிட்ட ஆட்களை நான் அனுப்புனேன், அத்தனை முறைலாம் நீ என்ன பண்ண, ஒன்னு நீ பிஸியா இருந்த, நீ என்ன பண்ண, பிஸியா இருந்த. அப்ப உன் ஜோலியை தான் பார்த்துருந்தேன், என் ஜோலியை பத்தி யோசிக்கவே எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. அப்ப ஏன்னா நான் ஒரு விருப்பத்திலையும் வாஞ்சையிலையும் தேவன்கிட்ட வரேன், தேவன் ஒரு வாஞ்சி விருப்பத்தையும் வச்சுக்கிறாரு. அவர் என்ன வாஞ்ச விருப்பன்னே தெரியாமல வந்துட்டு நான் மாட்டி பாட்டு பாடி நான் மாட்டி போயிட்டு இருக்கிறேன். அதனால எந்த பலனுமே. அப்ப எரேமியா சொல்றாரு, எப்பா உனக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்குது, அந்த நோக்கத்தை நீ புரிஞ்சுக்கிட்டனா அது என்னெல்லாம் நிறைவேறணுமோ அதை என்ன பண்ணும். அப்ப சொல்றாரு பாருங்க, எரேமியா தீர்க்கதரிசி அவர் சொல்லும்போது சொல்றாரு இல்லைங்களா, சிறுபிள்ளை என்று நீ சொல்லாதே. 7ஆம் வசனம், ஆனாலும் கர்த்தர் நான் சிறுபிள்ளை என்று நீ சொல்லாதே, நான் உன்னை அனுப்ப எல்லா இடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளைகளை எல்லாம் நீ பேசுவாயாக. நீ அவர்களுக்கு என்ன சொல்றாரு, எப்பா உனக்கு ஒரு நோக்கத்தை வச்சு உன்னை அழைச்சிட்டேன். எப்ப நோக்கம், நீங்க இன்னைக்கு சபைக்கு வந்திருக்கிறீங்க, இன்னைக்குதான் நீங்க வந்திருக்கிறீங்க. ஆனா ஏற்கனவே இன்னைக்கு நீங்க வரணும்னு ஒரு நோக்கத்தை கர்த்தர் வச்சுட்டாரு முன்னாடி. நம்ம தற்செயலா நடந்த மாதிரி இருக்கும், யாரோ ஒருத்தர் சொன்ன மாதிரி இருக்கும். ஆனா இது எப்ப நடந்திருக்குது, இப்ப நான் இருக்கிற எங்க அம்மாவே இல்ல, ஆனா நோக்கம் இருக்குது. இப்ப நமக்கு என்னன்னா, அம்மா இல்லையே, ஐயோ அப்பா இல்லையே, ஐயோ பாட்டி இல்லையே, ஐயோ தாத்தா இல்லையே, இப்படிதான் யோசிக்கிறோம். ஏன்னா அவங்ககிட்ட ஒரு நன்மை என்ன பண்ணும் நமக்கு, அதனால அவங்க இல்லையே இவங்களையும் யோசிக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இல்லப்பா அவங்க எல்லாம் ஒரு நாள் போயிடுவாங்க, ஆனா நோக்கத்தை கொடுத்த தேவன் 24 மணி நேரம் உன்னோட என்ன பண்றேன். எத்தனை பேருக்கு புரியுது. அப்ப இன்னைக்கு புரியணும், இங்க சொல்றாரு சிறு பிள்ளைன்னு சொல்லாத, உனக்கு ஒரு நோக்கத்தை வச்சுக்கிறேன், அந்த நோக்கத்துக்கு வந்துட்டேன்னா அந்த நோக்கத்தின் மூலமாக செயல்கள் என்ன பண்ணும், உருவாகும் இல்லைங்களா. இந்த ஃபேனே பாத்துங்களேன், இந்த ஃபேன் ஒரு நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டது. ஆமா தானே, இல்ல சும்மா இருந்து மாட்டுக்கிறோமா, கடையில இருந்ததுங்க
சரி நல்லா இருந்தது அதெல்லாம் எடுத்து மாட்டோம், அப்படி கிடையாது இல்லைங்களா? அந்த ஃபேன் இல்லையா, அந்த ஃபேன் இருக்கு, ஃபேனுக்கு முன்னாடி நமக்கு ஒரு ஃபேன் இருந்தது. என்ன ஃபேன் இருந்துச்சு? விசிறிமட்டை. என்ன இருந்துச்சு? யோசிச்சு பாருங்க. காத்து இருக்குது, காத்து இல்லைன்னு அந்த காத்தை என் பக்கம் நான் திருப்பணும், திருப்புவதற்கு விசிறிமட்டை என்ன பண்ணுது? உதவியா இருந்து. இப்ப கை வலிச்சு போச்சு, என்னாச்சு? கை வலிச்ச உடனே ஒருத்தன் யோசிக்கிறான், கை வச்சு வலிச்சு வலிச்சு போச்சு, இப்ப கை வலிக்காம ஒண்ணு ஓடுனா நல்லா இல்லையா? யோசிக்கிறான் இல்லையா? அப்ப யோசிக்கும் போது என்ன பண்றான்? ஒரு ஃபேன் அவன் உருவாக்குறான். நோக்கம் என்ன? காத்து வரணும், அதான் நோக்கம். புரியுதுங்களா? அப்ப அந்த நோக்கத்துக்காக ஒரு ஃபேன் அவன் வடிவமைக்கிறான். என்ன பண்றான்? வடிவமைக்கிறான் இல்லைங்களா? வெறும் அந்த 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 மண்டை மட்டும் இருக்கிறதால ஓடாது, அந்த லீஃப் ரொம்ப முக்கியம். அதுவும் அந்த லீஃப்ல பட்டையா இருக்க கூடாது, கொஞ்சம் ஷேப்பா என்ன பண்ணும்? ஏன்? அப்பதான் அந்த காற்று என்ன பண்ணும்? இழுத்து நமக்கு என்ன பண்ணும்? கொடுக்கும் இல்லைங்களா? சில லீஃப் வந்து சரியில்லைன்னா காத்து என்ன பண்ணாது? இந்த லீஃபை மாத்தி போட்டாலும் காத்து கீழே வராது, மேல போகும். புரியுதுங்களா? அப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு ஃபேனை ஒரு மனுஷன் உருவாக்குவதற்கு ஒரு நோக்கத்தை வச்சுக்கிறான், அந்த நோக்கம் நிறைவேறுவதற்காக ஒரு வடிவமைக்கிறான். என்ன பண்றான்? ஒரு டிசைன் பண்றான். இப்ப நோக்கமும் டிசைனும் ரெடி ஆகும் போது செயல் உண்டாகுது. இப்ப நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அங்க சொல்றாரு எரேமியா தீர்க்கதரிசிட்ட, எப்பா ஒன்னா ஒரு நோக்கத்தோட அழைச்சிட்டேன். என்ன ஒரு நோக்கம்? ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியா இருக்குது ஒரு நோக்கம், சரிங்களா? இப்ப நீங்க நான் என்னங்க நோக்கம்? நல்ல குடும்ப தலைவனா இருக்குது ஒரு நோக்கம், நல்ல குடும்ப தலைவியா இருக்குது ஒரு நோக்கம், தெரியுமா? நான் சொல்றது நல்ல குடும்ப தலைவி, வெறும் காடுல இருக்க குடும்ப தலைவி இல்ல இல்லையா? 1000 ரூபாய் பணம் போட்ட உடனே தலைவி குடும்பத்தை தலைவரை தூக்கிட்டு தலையை போட்டாங்க எல்லாரும், டபுக்கு டபுக்குன்னு தலையை வெட்டிட்டு தலைவி ஆகிட்டாங்க இல்லையா? அத சொல்ல வரல. அப்ப யோசிச்சு பாருங்க. அப்ப அந்த நோக்கம் என்ன? நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த காத்தை இழுத்து நமக்கு கொடுக்கணும். அப்ப கொடுக்கணும்னா சாதாரணமா என்ன பண்ணாது? கொடுக்க முடியாது. அப்ப ஒரு டிஷ், அதாவது ஒரு நோக்கம், அதற்குரிய வடிவம், அதற்கேற்ற செயல். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. அங்க தீர்க்கதரிசி சொல்றாரு, எப்பா உனக்கு ஒரு நோக்கம். என்ன நோக்கம்? ஜாதிகளுக்கு நீ தீர்க்கதரிசி இல்லையா? இப்ப அதுக்கு ஒரு வடிவத்தை கொடுக்கிறாரு. என்ன வடிவம்? நீ என்னெல்லாம் பேசினியோ அதெல்லாம் அப்படியே என்ன பண்ணும்? புரியுதுங்களா? அப்ப வடிவமைக்கிறாரு. நீ இது வரைக்கும் சிறு பிள்ளையா இருந்த, விளையாண்டுட்டு இருந்த இல்லைங்களா? நான் சிங்கப்பூர் போறதுக்கு நான் நினைச்சு பார்ப்பேன், இவர் 18-20 வயசு இருக்கும் பாருங்க. அப்ப சிங்கப்பூருக்கு போறான். அப்பதான் அப்ப போகும்போது எனக்கு ஒரு பெரிய அப்பெல்லாம் நாங்க விளையாடுவோம். அப்ப இப்பெல்லாம் அது மாதிரி விளையாடுவோம். கோலி குண்டு, அந்த கிட்டி புல்லு, அதெல்லாம் விளையாடுவோம். அப்ப அப்புறம் அந்த குச்சி தூக்கி வச்சுட்டு ஒருத்தன் அப்படி பிடிச்சிருப்பான், தூக்கி போடுவான், அந்த மாதிரிலாம் விளையாட்டு பாருங்க. அப்ப எனக்கு ஒரு ஆசை, இனிமேட்டு சிங்கப்பூர் போயிட்டு வந்து நான் குண்டா விளையாட போறேன், கோலி விளையாட போறேன்னு கோலி குண்டை வாய்ச்சி விளையாண்டேன் நான். அப்ப யோசிச்சு பாக்குறேன் இன்னைக்கு. அப்ப அதெல்லாம் நமக்குள்ளார ஒரு ஏதோ நப்பாஸ் என்ன பண்ணுது இருக்குது. ஆனா அந்த அப்படி விளையாண்டுட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு நான் விளையாடுறது இல்லவே. ஆளு மாறலைங்க, அதே ஆளுதான், எண்ணங்கள் மாறிவிட்டது. அப்ப யோசிச்சு பாருங்க. இங்க தீர்க்கதரிசி சின்ன பையன் தான், ஆனா அவருடைய எண்ணங்கள் மாறுது, வடிவம் மாறுது. எத்தனை பேருக்கு புரியுது? நிறைய பேருக்கு அந்த நோக்கத்தை தெரியாம விட்டுதால அவங்க வடிவமைப்புக்குள்ளார வரல, அதனால அவங்க வாழ்க்கை மாறவும் இல்ல. அப்ப இன்னைக்கு புரியணும். தீர்க்கதரிசிட்ட சொல்றது எரேமியா சொல்றாரு, நீங்க உங்களை பார்த்து சொல்ற, என்ன பார்த்து சொல்றாரு? நீ சாதாரண வாழலாம்ப்பா, அசாதாரணமாலும் வாழ முடியும். நீ சாதாரண வாழணும்னா உனக்கு நோக்கத்தை பத்தி புரிஞ்சு கொள்ள வேண்டிய அவசியமே இல்ல. ஆனா அசாதாரணமான காரியங்களை செய்யணும்னா அந்த நோக்கத்தை என்ன பண்ணும்? புரிஞ்சுக்கணும். அதை புரிந்து கொண்டு அதற்குரிய வடிவமைப்புக்குள்ளார வந்துட்டோம்னா கண்டிப்பா செயல் சாத்தியமா என்ன பண்ணும்? அப்ப கத்து கொடுக்குறாரு, நீ சிறு பிள்ளைன்னு சொல்லாத. ஏன்? சிறு பிள்ளை என்ன பண்ணும்? கோழி உண்டு விளையாடும், அப்புறம் போய் கிட்டி புல் விளையாடும், அப்புறம் சாப்பிடு வந்து சாப்பிடும். சாப்பிட்டு இருக்கும்போது எவனாலும் வந்துருவான், அப்படியே போட்டு என்ன பண்றோம்? போயிடும். அப்புறம் வந்து பசிக்குதுங்க, அதுக்கு டைமிங் என்ன பண்ணாது தெரியாது. 6 மணிக்கு சாப்பிடணும், 8 மணிக்கு சாப்பிடும், 8 மணிக்கு சாப்பிடணும், 10 மணிக்கு சாப்பிடும், அப்புறம் பசிக்கலன்னு படுத்துரும். ஏன்? சிறு பிள்ளை, நோக்கம் இல்லாத பிள்ளை. என்னது? நோக்கம் இல்லாத. அப்ப நோக்கம் இல்லாத பிள்ளை நம்ம என்ன சொல்லுவோம்? மண்டையில ஒண்ணு கொட்டி. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இல்லப்பா, நீ யாரு எந்த நோக்கத்துக்காக உருவாக்குன்னு நினைச்சிட்டன்னா உருவாக்குன தேவனை நோக்கி பாப்ப. அத பத்தி உனக்கு தெரியலன்னா நீ பார்க்கவே. அப்ப இங்க சொல்லி கொடுக்கிறாரு அவனுக்கு, எப்பா உன்னை நான் வடிவமைக்கிறேன், நீ சின்ன பிள்ளை தான், ஆனா உன்னை அந்த தீர்க்கதரிசி என்ன சொன்னா நடக்குமோ அந்த அளவுக்கு உன்னை வடிவமைக்கிறேன். அது வடிவமைக்கும் போது அந்த தீர்க்கதரிசி வார்த்தைகள் நிறைவேற ஆரம்பிக்கும். என்ன ஆரம்பிக்கும்? அப்ப யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நீங்க முடிவு பண்ணும், நான் இது வரைக்கும் டாக்டர் ஆனாதான் நான் டாக்டர் நினைச்சிட்டு இருந்தேன், கலெக்டர் ஆனாதான் நான் கலெக்டர் நினைச்சிட்டு இருந்தேன். இல்ல, கலெக்டரா ஆவதற்காக நான் இப்பவே ஆயத்தம். ஏன் இன்னைக்கு நான் நினைக்கிறேன் இப்படின்னு? இந்த ஆசையும் விருப்பத்தையும் தேவன் ஏற்கனவே எங்க வச்சிருக்கிறாரு?
தாயின் வயிற்றுல சொல்லுங்க, தாயின் வயிற்றுல உருவாக்கும் முன்னே. ஆமென். இல்லைங்களா? திரும்பவும் சொல்றேன், கருவே வரல, நோக்கம் வந்துருச்சு இல்லையா? கரு வரல, அப்புறம் அவர் கண்ணு முளைக்கல, காது வரல, கை வரல, எலும்பு வரல, ஒண்ணுமே வரல, ஒண்ணுமே இல்ல, நோக்கம் இருக்குது. ஹல்லேலூயா. அப்ப யோசிச்சு பாருங்க, எதுவுமே இல்ல, நோக்கம் இருக்கிறதால தான் நான் இன்னைக்கு அந்த நோக்கத்துக்குள்ளார வரவே. அப்ப இன்னைக்கு நீங்க முடிவு பண்ணி, எதுவுமே என்கிட்ட உருவாகாம இருக்கும் போதே நோக்கத்தை முதல் உருவாயிடுச்சு. அந்த நோக்கம் முதல்ல உருவானதால அந்த நோக்கத்துக்கு நேரம் நான் வந்துட்டேன்னா எனக்கு வாழ்வு வளமா என்ன பண்ணுவோம்? ஆமென் சொல்லாமா? ஹல்லேலூயா. அப்ப இங்க தீர்க்கதரிசி அவர் வச்சதால சொல்றாரு, எப்பா அடுத்த வசனம் படிங்களேன். நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி, கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை என்ன பண்றாரு தெரியுமா? இப்ப வடிவமைக்கிறார். என்ன பண்றாரு? ஏன்னா சின்ன பிள்ளை இல்லையா, சின்ன பிள்ளை என்ன பண்ணும்? கண்டதை என்ன பண்ணும்? பேசும். கண்டதை பேசும், கண்டதை யோசிக்க, ஏதாவது செஞ்சுக்கிட்டு என்ன பண்ணும். ஆனா இங்க சொல்ற வடிவமைக்கிறார். என்ன பண்றாரு? எப்படி வடிவமைக்கிறாரு? வாயை தொட்டு இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன், பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் நின்ற தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று. அப்ப யோசிச்சு பாருங்களேன், சாதாரணமான நோக்கம் அல்ல, சாதாரணமான திட்டம் அல்ல. அப்ப வாயை வடிவமைச்சு நீ என்ன பேசுறியப்பா? அழிஞ்சு போகுன்னு பேசுனா அழிஞ்சிரும், உருவாங்கன்னு பேசுனா உருவாகிடும். ஆரம்பிக்கும் போது சொன்னாங்க, சிஸ்டர் சொன்னாங்க இல்லையா, வாயின் வார்த்தை பத்தி சொன்னாங்க, ஞாபகம் இருக்குதா இல்லைங்களா? ஆராதனை அதை மறந்துட்டேன் அப்படிங்கிறீங்களான்னு தெரியல. ஏன் அவன் சொன்னபடியே நாம நினைச்சுக்கிட்டோம் ஆண்டவர் சொன்னபடி. ஆண்டவர் சொல்றாருப்பா இல்லையா, ஆண்டவர் வார்த்தை எடுத்து நீ சொன்னா நீ சொன்னபடி என்ன பண்ணும்? ஏன்னா அந்த வார்த்தை எப்படிப்பட்டதுன்னா, யார் சொல்றாங்களோ அது அப்படியே என்ன பண்ணும்? அப்ப சொல்றது ரொம்ப. அப்ப இங்க யோசிச்சு சொல்றாரு, எப்பா உன்னை நான் வடிவமைக்கிறேன், நீ தீர்க்கதரிசியுடைய வேலை என்ன? பேசணும். நீ என்ன பண்ணும்? பேசணும். உனக்கு நீ யோசிக்கிறத பேசுறது இல்ல, நான் என்ன யோசிச்சு வச்சுக்கணும் அதை பேசணும். எத்தனை பேருக்கு புரியுது? இப்ப இன்ஜினியருடைய வேலை என்ன? மெக்கானிக்கல் இன்ஜினியருடைய வேலை என்ன இல்லைங்களா? கலெக்டருடைய வேலை என்ன? நமக்கு அது புரியும் இல்லைங்களா? அப்ப கலெக்டருடைய வேலை என்ன? இன்ஜினியர் மாதிரி ஒரு இடத்துல ஒரு பில்டிங் கட்டுறவர் இல்லைங்களா? அப்ப இந்த ஒரு மாவட்டத்துக்கு அவர் தான் ஆளுக்கு செய்யக்கூடியவரா? அப்ப நீங்க யோசிக்கணும், அந்த கலெக்டருடைய அந்த பவர் எப்ப அவருக்கு வந்துச்சு? கலெக்டரா வந்தவருக்கு வந்துச்சு. ஆனா அவரை உருவாக்கும் போது ஆண்டவர் எப்படி உருவாக்கி இருக்கிறாரு? நல்லா நல்லா புரிஞ்சுக்கணும். நாம எல்லாமே தற்செயலையா நடந்தது போல இருப்போம். நம்ம சொல்லுவோம் இல்லையா, நான் போனேன்னா பஸ் வந்துச்சா விட்டுட்டேன், தற்செயலா நினைப்போம். ஆனா அது தற்செயலா நடக்கல. நம்மளே லேட்டா கிளம்பணும், நம்மளே லேட்டா வந்தோம். அந்த பஸ்ஸுக்கார மாத்த நமக்கு பங்காளி மாதிரி நினைச்சுக்கிறோம். அவன் என்னை விட்டுட்டு என்ன பண்ணிட்டான்? இப்படிதான் வாழ்க்கையில ஒண்ணு ஒண்ணா நம்ம கோட்டை விடுறோம். அப்ப இன்னைக்கு நீங்க முடிவு பண்ணும், தேவனுடைய நோக்கம் நான் நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும்னு அவர் நோக்கத்தை வச்சுதால நல்லா நம்மளால இருக்க முடியாது. சத்தத்தை காண ஒண்ணு. நான் தான் சபையில சொல்லுவேன், சபைக்கு நீங்க வர்றீங்க இல்லையா, ரொம்ப சந்தோஷம். வந்து சத்தியத்தை கேட்க அதை விட பெரிய சந்தோஷம். அப்ப வருது நல்லது, சத்தியத்தை கேட்கறது நல்லது. ஆமென். அப்ப கேட்கறது மாத்திரமல்ல, அதன்படி செய்யுது ரொம்ப ரொம்ப. இப்ப நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்களா, இந்த ஆண்டவர் கோயிலுக்கு இப்படி உள்ள வந்துட்டா சரியாயிடும் நினைக்கிறாங்க. தயவு செய்து அப்படி இல்லை. இது மேஜிக் பண்ற இடம் இல்ல. அந்த மேஜிக் பண்றவனை பார்த்தோம்னா அவன் போர்ஜரி பண்ணி தான் மேஜிக் பண்ணுவான் இல்லைங்களா? பார்த்தோம்னா அப்படி பாலை மாட்டிக்கிட்டே இருப்பான், ஒருத்தன் கீழே உட்காந்து பாலை மாத்தி மாத்தி கொடுத்துட்டே இருப்பான். அப்ப நாம நினைக்கிறோம் ஏதோ உள்ள வந்துட்டா சரியா வருது, உள்ள வருது நல்லது. ஏன் நல்லதுன்னா, இந்த வார்த்தைகளை வேற எங்க கேட்க முடியாது, வேற எங்க கேட்க வாய்ப்பு இல்லை. ஆனா உள்ள வரோம், கேட்கிறோம். கேட்கும்போது உங்களுக்குள்ளார எண்ணத்துல மாற்றம் வருதா, சிந்தனையில மாற்றம் வருதா? ஓஹோ, இது வரைக்கும் நான் பேசுறது தப்பு, இனிமேட்டு நான் சரியானதை என்ன பண்ணும் பேசணும். இது வரைக்கும் சரியானதை பார்க்காம விட்டுட்டேன், இனிமேல் சரியானதை என்ன பண்ணும். அங்க சொல்றா இல்லையா, பார் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்னன்னா, நீ பார்த்து நீ பேசினா
எதை பிடுங்கன்னு நினைக்கிறன்னு பேசுறியோ அதை நீ பேசும்போது அதை என்ன பண்ணும்? பிடுங்கப்படும். எதை அழிக்கணும்னு பேசுறியோ பார்த்துக்கிட்டே நீ பேசணும்னா நீ பார்த்துக்கிட்டே பேசும் போதெல்லாம் அது என்ன பண்ணும்? செயல்பட்டு கொண்டே என்ன பண்ணும்? அப்ப யோசிச்சு பாருங்க, நோக்கம், வடிவமைப்பு, செயல். நோக்கம், வடிவமைப்பு, செயல், இது மூணு ஒன்றோடு தொடர்புடையும் போது நீங்க எல்லாவற்றிலும் மேல வந்துட்டு என்ன பண்ணுவீங்க? இருப்பீங்க. அவ்வளவுதான் அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, நான் ஆகாயத்துல சிலம்பு அடிக்கிற ஆள் இல்ல. அப்படி என்ன அர்த்தம்னா, சும்மா வடை சுடுறவர் இல்ல, அதை செஞ்சிருவேன் இதை செஞ்சிருவேன் அப்படின்னு. என்ன எனக்கு வேணுமோ அதை தான் நான் என்ன பண்ணுவேன்? பேசுவேன். அதை தான் என்ன பண்ணுவேன்? பேசுவேன். அப்ப தீர்க்கதரிசி சொல்லி கொடுக்குற, எப்ப நீ சின்ன பிள்ளை தான், நீ சாதாரண வாழ்ந்துட்ட, ஆனா இனிமேட்டு அசாதாரணமான காரியங்களை செய்யும்படியாய் ஒரு நோக்கத்துக்காக உன்னை என்ன பண்றேன்? ஆசிக்கிறேன். நீங்களும் சபைக்கு வந்திருக்கிறீங்க. நீங்க ஒருவேளை திரும்பவும் சொல்றேன், சாதாரணமா வந்திருக்கலாம், ஆனால் சாதாரணமாய் வாழும்படியே கர்த்தர் உங்களை அழைக்கல. அசாதாரண காரியங்களை வாழும்படியா கர்த்தர் அழைச்சிருக்கிறார். ஆமென். என்னெல்லாம் நான் அப்படிதான் யோசிச்சேன். ஆண்டவரே, நான் சிங்கப்பூர்ல ரட்சிக்கப்பட்டு அந்த சபைக்கு போனேன் பாருங்க, பயங்கரமா இருக்கும் அந்த சபை. அப்ப பிரம்மாண்டமா இருக்கும். அப்ப யோசிப்பேன், போனா ஊர்ல இப்படி ஒரு சபை என்ன பண்ணும்? கட்டி வளைச்சு கட்டி அடிச்சிருந்தா. நம்ம இப்படிதான் பேசுவோம். வளைச்சு கட்டி என்ன பண்ணும்? இங்க நம்மள வளைச்சு கட்டி அடிக்குது. ஏன் அப்படின்னா, இங்க அவங்க விருப்பம் போல அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நோக்கமே என்ன பண்ணல இல்லைங்களா? ஏன்னா நான் அப்படிதான் இருந்தேன். ஒரு நாட்கள் வரும்போது நான் ஒரு நோக்கமெல்லாம் தான் வாழ்ந்தேன். ஏன்னா எனக்கு எல்லா வசதிகள் வாய்ப்புகள்லாம் இருந்துச்சு பாருங்க. 8 மணிக்கு எழுந்திருப்பேன், எல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டு இருப்பாங்க, பல்லு விளக்கிட்டு அப்பதான் போவோம். அப்படியே ரோட்டுக்கு போயிட்டு 9:30 திரும்ப வருவோம். சாப்பாடு டிஃபன் நம்ம ரெடியா என்ன பண்ணுவோம்? புள்ள வந்துருச்சா, பல்லு விளக்குச்சா, சாப்பிட்டுச்சா? இல்ல அப்புறம் மோட்டர், அப்புறம் நாங்க ஒரு செட்டு சேருவோம், செட்டு சேர்த்து மோட்டரை போட்டுவோம், மோட்டரை ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் குளிப்போம். மதிய வரைக்கும் குடிச்சிட்டு இருப்போம். அப்புறம் திரும்ப என்ன பண்ணுவான்? யோசிச்சு பாருங்களேன், ஒரு நோக்கமும் ஒரு திட்டமும் ஒரு விருப்பமும் எதுவுமே இல்லை. எத்தனை மணிக்கு நாளை எழுந்திருக்கலாம், என்ன கொடுத்தாலும் சாப்பிடலாம், சாப்பாடு கொடுக்கலான்னு பிரச்சனையும், ஏன் சோறு கொடுக்கலன்னு கண்டையும். அப்ப அப்படியே வாழ்ந்ததால ஒரு நாட்கள் போகும்போது எனக்கு ரொம்ப சிரமமாயி போச்சு. உண்மையிலே அந்த சிங்கப்பூரை நான் ஆசிர்வதிக்கிறேன். அந்த ஊருக்கு நான் போகலன்னா நான் உருப்பிட்டு இருக்க மாட்டேன், உருப்பிட்டு இருக்கவே. ஆனா அங்க போன பாருங்க, அந்த தேசம் சூப்பரா எனக்கு கத்து கொடுத்துச்சு. நான் உட்காந்துருப்பான், அவன் பரபரப்பா இருப்பான், நான் தூங்கிட்டு இருப்பேன். நான் ஃபர்ஸ்ட் போய் அங்க தங்கி இருக்கேன் பாருங்க, ஒரு இடத்துல தங்கி இருக்கிறேன். எல்லாரும் படுத்து தூங்கிட்டாங்க, நானும் படுத்து தூங்கிட்டு காலில் எழுந்திருக்கிறேன். பார்த்தா நான் மாட்டி தூங்கிட்டு இருக்கேன், எல்லாம் எழுந்து வேலைக்கு போயிட்டான். சுத்தி முத்தி பார்த்தா ஒருத்தர் 2 பேர் இருக்கிறான். என்ன அண்ணா, என்னண்ணா எல்லாரும் போயிட்டாங்கண்ணா புதுசா அப்படின்னா? ஆமா அண்ணா, இங்கெல்லாம் அவன் டைம் வச்சு என்ன பண்ணுவான். இப்ப நமக்கு இங்க நம்ம 8 மணிக்கு எழுந்திருப்போம், எங்க வீட்டுல 8 மணிக்கு எழுந்திருப்போம், 12 மணிக்கு தூங்குவோம் இல்லையா? அந்த மாதிரி அங்க எழுந்திருக்க, அங்க வேலையை அவன் என்ன பண்றான்? பரபரப்பா. அப்பதான் கத்து கொடுத்தான், இல்லப்பா இங்க நீ 8 மணி வரைக்கும் தூங்கணும்னா 8:10 கார்டு அடிக்க கூட, அங்க கார்டு பஞ்ச் பண்ணும். இப்ப தம்பு வைக்கிறாங்க அது மாதிரி 8:10 கார்டு பஞ்ச் பண்ணலன்னா 8:30 பஞ்ச் பண்ணா அரை மணி நேரம் கட்டு. எதுல கட்டு? சம்பளத்துல கட்டு. போனது எதுக்கு? படுத்து தூங்குறதுக்கு போன இங்க இருந்து சம்பளம். அப்ப யோசிச்சு பாருங்க, இங்க நோக்கம் இல்லாம வாழ்ந்தேன். ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு புரிஞ்சு, போனா சிங்கப்பூர் தான் போகணும், போய் சேர்ந்துட்டேன். ஆனா போனது நல்லது. நான் அப்ப நினைப்பேன், ஊர்ல இருக்கிற பூரா கொண்டு வந்து விட்டுணும்டா, விட்டு எல்லாத்தையும் சரி பண்ணி என்ன பண்ணும், கொண்டு போனேன். ஏன்னா எதுவுமே, எந்த நோக்கமும் எந்த விருப்பமும் எதுவுமே இல்லாம வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஆனா அங்க போன பிறகு அங்க கத்து கொடுச்சு என்ன. அப்பதான் யோசிச்சு, எத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும், எத்தனை மணிக்கு தூங்கணும், என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது 4:30 அவ்வளவுதான் அங்க டைம். 4:30 எழுந்திருந்தணும். ஏன் தெரியுமா எழுந்திருக்கணும்? அதன் பிறகு போனா பாத்ரூம் கிடைக்காது. என்ன கிடைக்காது? பாத்ரூம் கிடைக்காது. நமக்கு குளிக்காம போய் பழக்கமும் இல்ல. அப்ப காலையில 4:30 எழுந்திருந்து குளிச்சுட்டு 6 மணி கரெக்டா வண்டி நிற்கும். 6 மணிக்கு 5:30 5:45 என்ன பண்ணும், போய் வண்டியில மூடி போன ஏறினதான் இடம் இருக்கும். முன்னே என்ன பண்ணும், போய் யோசிச்சு பாருங்க. இங்க அப்படியே ஹாயா படுத்து தூங்கிட்டு, சாப்பிடல சாமிப்பாங்க, இரு சாப்பிட்றேன் சாமின்னு சொல்லிட்டு. இப்ப அங்க போனா சாமி இல்ல, பூமி இல்ல. சாப்பிட்டா சாப்பிடு, சாப்பிடலன்னா போ. அங்க போய் ஒரு காரியத்தையும் கர்த்தர் அற்புதமா கத்து கொடுத்தார்.
அதுவும் கத்தருக்குள்ளார வந்தோம் பாருங்க, அதன் பிறகு அவர் கற்றுக் கொடுத்தாரு பாருங்க. ரொம்ப பஞ்சுவாலிட்டியா என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எங்க போகணும், எங்க போக கூடாது, என்ன எப்ப தூங்கணும், எப்ப தூங்கக்கூடாது, என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது. இப்ப நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம், சாப்பாடு மீந்துருச்சா, சரி பரவாயில்ல, எதுக்கு சமைச்சுக்கிட்டு அப்படி அதை முடிச்சிருவோம் இல்லையா. ஆனா அங்க முடிக்க மாட்டோம். அது வேணாமா, வேணாம். கொட்டுனாலும் கொட்டுவோமே தவிர சாப்பிடவே. இப்ப நம்ம கொட்டுவோமா இங்க இருக்கும்போது? ஏன் தெரியுமா அங்க, ஏன் அங்க கொட்டாம சாப்பிடு, ஏன் தெரியுமா கொட்டுறது, அதை சாப்பிட்டு நாளைக்கு படுத்துருவோம். அங்க படுக்கவே, இங்க நம்ம என்ன பண்ணுவோம், சாப்பிட்டு அடுத்த நாளுக்கு உள்ள படுத்தே இருப்போம். புரியுதுங்களான்னு தெரியல. அப்ப இன்னைக்கு இது வரைக்கும் நீங்க நோக்கம் இல்லாம, சித்தம் இல்லாம, விருப்பம் இல்லாம வாழ்ந்துனீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் மாத்தீங்க. உங்களை ஒரு நோக்கத்தோட கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமா உண்டாக்கி இருக்கிறார். அதெல்லாம் வரும்போது நான் வர நாட்கள் பார்ப்போம். அப்ப இங்க தீர்க்கதரிசியை உண்டாக்கி இருக்க தீர்க்கதரிசி எரேமியா, இன்னைக்கு உங்களை கர்த்தர் என்னவா உருவாக்கி இருக்கிறாரோ அதுவா வரும். ஆண்டவரே, நான் விருப்பம் இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கிறேன், ஆனா உங்க விருப்பத்துக்குள்ளார என்ன பண்றேன்னா வரேன், என்னை வடிவமைங்க, என்னை மாத்துங்க, என்னை உருவாக்குங்க, என்ன பேசணும், என்ன பேசக்கூடாது, என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது, எத்தனை மணிக்கு ஏந்திருக்கணும், எத்தனை மணிக்கு, சத்தத்தை காணும், எத்தனை மணிக்கு ஏந்திருப்போம் நம்ம இங்க, 8 மணிக்கு, சத்தத்தை காணும் ஒண்ணும். நாங்க 5:10 ஒரு பிரேயர் வைக்கிறோம். அதுல எப்பி வரவங்க தான் வராங்களே தவிர இங்க வரவங்க எல்லாம் இங்கதான் பாத்துக்கணும். இவங்கெல்லாம் எங்க பாத்துக்கணும், சபையில தான் பாத்துக்கணும். சபையில என்ன பண்ணலாம், அம்மா நல்லா இருக்கியா, அதோட சரி. அப்புறம் எப்ப பார்க்கலாம் அவங்கள, அடுத்த வாரம் என்ன பண்ணலாம். ஆனா இடையில செவ்வாய்க்கிழமை பிரேயர் இருக்குது, வெள்ளிக்கிழமை பிரேயர் இருக்குது, சரி இதை விட்டுருங்க, இதாவது வெள்ளிக்கிழமை வரணும். நீங்க வீட்டுல இருக்கிற இடத்துல இருந்து ஜூம் பிரேயர் காலையில 5:10 உட்கார்ந்து எழுந்திருந்து மூஞ்ச கழுவிட்டு உட்கார முடியல நம்மளால. ஏன் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையை குறித்து ஒரு நோக்கம் நமக்கு தெரியவே இல்லை. ஒரு நல்ல குடும்ப தலைவனா, நல்ல குடும்ப தலைவியா, குடும்பத்துல தலை பிள்ளையா, பெரிய பிள்ளை எப்படி இருக்கணும், நடுப்பிள்ளை எப்படி இருக்கணும், சின்ன பிள்ளை எப்படி இருக்கணும், பையன் எப்படி இருக்கணும், பெண்ணு எப்படி இருக்கணும், இதெல்லாம் கத்துக் கொடுக்குறாரு தெரியுமா. நம்ம எதையும் கத்துக்க மாட்டோம். ஆனா கரெக்டா தட்டுக்கு சோறு வந்துடணும், எல்லாமே என்ன பண்ணும், வராது, வர வாய்ப்பு இல்லை ராஜா, வர. ஏன் அப்படின்னா நோக்கத்துக்கு நேரா நான் வரவே இல்லை. ஹல்லேலூயா. அப்ப கத்து கொடுற, எப்பா உன் வாயை தொட்டு உன்னை வாயை சுத்தப்படுத்துறேன், நீங்க வாயெல்லாம் கத்து சுத்தப்படுத்தணும். இனிமேட்டு என்ன பேசணுமோ, என்ன வேணுமோ அதை தான் நான் என்ன பண்ணுவேன், பேசுவேன். எதை பேசக்கூடாது நான் பேசவே மாட்டேன். விசுவாச பார்த்து வாவான்னு பேசக்கூடாது. விசுவாசம் என்ன பண்ணும், ஏசு நாமத்துல போன்னு பேசணும் இல்லைங்களா. ஆசீர்வாதத்தை வான்னு பேசணும். இப்ப நம்ம என்ன பண்றோம், ஆசீர்வாதத்தை வான்னு பேச தெரியல, விசுவாசம் வான்னு பேசிட்டு இருக்கிறோம் இல்லையா. நான் பேசலையா, இல்ல ஏதோ ஒரு அவதூறான வார்த்தை என்ன பண்றோம், பேசுறோம். ஏதோ ஒரு சண்டையோ ஏதோ ஒரு சிக்கல் வருது, நம்ம என்ன பண்றோம், டக்குன்னு நீ நல்லாவே இருக்க மாட்டேங்க தெரியுமாடி அப்படின்னு சொல்லிடுறோம். ஏதோ ஒண்ணு என்ன பண்றோம், அம்மா தானே. ஆனா அவங்களுக்கு பலிக்க மாட்டேங்குது. யாருக்கு சொன்னமோ யாருக்கு பலிச்சிருது, நமக்கு பலிச்சது. ஏன் தெரியுமா, நாம கர்த்தர் எதற்காக உருவாக்குனாரோ அதவா நம்ம இல்ல, அது இல்லாம போயிட்டுனா அது நம்மகிட்ட வந்துருது. ஹல்லேலூயா. சத்தத்தை காணுமே. ஆனா இன்னைக்கு நீங்க முடிவு பண்ணும். அப்ப தீர்க்கதரிசியை உருவாவதற்கு முன்பாகவே அறிந்த தேவன், பிரித்தெடுத்த தேவன், பரிசுத்தப்படுத்தின தேவன் உங்களையும் இன்னைக்கு கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறாரு. உங்களை பிரித்து எடுத்திருக்கிறாரு, உங்களை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறாரு, உங்க நாட்டை இருக்கிறாரு, உங்க மூலமாக காரியங்களை மாத்த இருக்கிறார். ஆமென். அப்ப இது வரைக்கும் உங்க வீட்டுல நல்ல குடும்ப தலைவனா, தலைவியா, நல்ல பிள்ளையா இருந்திருக்கிறோமா, நீங்களே யோசிச்சு பார்க்கணும். அப்படி இல்லைன்னா ஆண்டவரே அதை தெரியாம நான் இருந்துட்டேன். ஏன்னா நமக்கு இல்லையா, சண்டை வந்துச்சுன்னா 4 வார்த்தை அவங்கள விட நம்ம நிறைய 2 வார்த்தை வேண்டாம் பண்ணும். பேசினாதான் நமக்கு ஆறும். சண்டையில ஜெயிச்சுமோ ஜெயிக்கலையோ நமக்கு ஆறும்னா நம்ம என்ன பண்ணணும், 4 வார்த்தை மேல என்ன பண்ணும், பேசணும்னு சொல்லணும்ல. அவ பேசிக்கிட்டே இருந்தா, ஆனா நான் 2 வார்த்தை போட்டுட்டு தான் நான் என்ன பண்ணேன் இல்ல. ஏன்னா நோக்கம் இல்லாம என்ன பண்றோம், பேசுறோம். அப்படி பேசாதபடி இங்க கத்து கொடுக்கிறாரு. வாயை தொட்டு என்ன பண்றாரு,
எரேமியா வாயை இன்னைக்கு கர்த்தர் உங்கள் வாயை தொடுறார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய வார்த்தையில மாத்திரம் தான் பேசுவேன். அதுக்கு இடையூறா 1000 காரியம் வரும். ஏன்னா பிசாசு இருக்கான் தெரியுமா, அவனுக்கு எப்படி நம்ம வாழ்க்கையை சீர்குலைக்குன்னு அவனுக்கு தெரியும். எப்படி சீர்குலைப்பான் தெரியுமா, நம்ம வாயை வச்சுதான் சீர்குலைப்பான். வேற எதுலயும் நம்ம முன்னெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, பேய் பிசாசுன்னா அப்படி கருப்பா இருக்குது, மண்டை வச்சு நிக்குது, ஒன்னும் வச்சுக்க மாட்டான். நம்ம மண்டையில தான் வேலை செய்வான். எங்க வேலை செய்வான்? எண்ணத்தால, செயலால, யோசனையால, பேச்சால தான் மாத்தவே முடியும். இன்னைக்கு நீங்க முடிவு பண்ணும், அவன் என்கிட்ட பலிக்கவே அவன் ஜெயிக்க முடியாது. என்கிட்ட சொல்லுங்க, ஜெயிக்க முடியாது. ஆமென். அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் நோக்கத்தை அறிந்தவர்களாய் வாழும்போது நாம் எல்லாவற்றிலும் மேல வர ஆமென் சொல்லாமா? அப்ப என்ன பேசணுமோ அததான். எதை பேசக்கூடாதோ பேசக்கூடாது. யாருக்காக உங்களை மாத்திக்காதீங்க. இங்க அப்படிதான் மாத்தி அமைக்கிற. நீ யாருக்காகவும் நீ மாத்திக்காத. உன் தீர்க்க தரிசிய வார்த்தைகளை, ராஜாக்களையே நீ மாத்தி அமைக்கிற ஆளு, ஜனங்களை மாத்தி அமைக்கிற ஆளு, தேசத்தையே மாத்தி அமைக்கிற ஆளு. இன்னைக்கு நீங்களும் நானும் தேசத்தையே மாத்தி அமைக்கக்கூடியவர்களா இருக்கணும். அப்படி மாத்தி அமைக்கக்கூடிய அளவுக்கு நோக்கம் இருக்குது. அந்த நோக்கத்துக்குள்ளதான் வல்லம் இருக்குது. புரியுதுங்களா? பேனு அந்த ரெக்க மாத்திரமல்ல, ஒரு செயல் மாத்திரமல்ல, அதற்குள்ளார காயில் இருக்குது, அதுக்குள்ளார மோட்டர் ஒண்ணு இருக்குது. அது இருக்கிறதா தான் ஓடுது இல்லைங்களா? அப்ப யோசிச்சு பாருங்க, தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக அது போராடுது. அது என்ன பண்ணுது? அப்ப இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு நோக்கத்தை வச்சு கர்த்தர் நமக்காக போராடி அதுல வெற்றி கொள்ள வைக்கிறார். நீங்க முடிவு பண்ணிக்கணும், நான் சாதாரணமா வரல, கர்த்தர் ஒரு பெரிய நோக்கத்துக்காக என்ன கொண்டு வந்திருக்கிறாரு. அந்த நோக்கத்தை கர்த்தர் என் வாழ்க்கையில் நிறைவேற்ற போறாரு. அதற்காக என் வாயை தொட்டு என்ன ஆசீர்வதிக்கிறாரு, நல்ல வார்த்தைகளை பேச சொல்றாரு. அதை நான் என்ன பண்ணுவேன்? பேசுவேன். அது பேச 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 எந்த வார்த்தைகளா நான் பேசுறனோ அந்த வார்த்தையை நான் பார்க்க முடியும். சொல்றான், பார், பிடுங்கவும். ஆங்கில பைபிள பார்க்கும் behold அப்படின்னு வரும். அப்ப நீங்களும் நானும் பேசக்கூடிய வார்த்தையில ஒரு பெரிய மாற்றங்கள் என்ன பண்ணும்? ஏற்படும். அப்படி ஏற்படக்கூடிய வார்த்தைகளை நம்ம பேசணும். ஆமென் சொல்லாமா? சொல்லுங்க. பெரிய நோக்கத்துக்காக கர்த்தர் அழைச்சிருக்கிறாரு, பெரிய நோக்கத்துக்காக என்ன தெரிஞ்சிருக்கிறாரு. இன்னைக்கு இல்ல, எங்க அம்மா வயித்துல உருவாகும் முன்னே. ஆமென். அப்ப கை உருவாகல, கால் உருவாகல, எதுவுமே உருவாகல, நோக்கம் உருவாயிடுச்சு. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க அப்படிதான். இப்ப பிள்ளைகள் படிச்சுட்டு இருக்கிறாங்க இல்லைங்களா? திருமண காரியத்துக்கெல்லாம் வரும்போது நீங்க நினைக்கணும், நான் திருமணமே பண்ண போல, ஆனா என் திருமணம் இப்படிதான் இருக்குன்னு அந்த நோக்கத்துள்ளார வரணும். ஏதோ வந்துட்ட பிறகு நம்ம பேசிக்கும், அப்புறமா மாப்பிள்ளை வந்துட்ட பிறகு, அப்புறம் பொண்ணு வந்த பிறகு நம்ம பேசி சரி பண்ணி நம்ம குடும்பம் நடத்தலாம்னு நடத்த முடியாது. ஏன்னா அவன் ஒரு பின்னணி யோசிச்சுட்டு வருவான், இல்ல அவன் யோசிச்சுட்டு வருவான், இப்படிதான் என் மனைவி இருக்குன்னு. நீ ஒண்ணுமே யோசிக்காம யார் வந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டலாம் முடியாது. ஏன்னா அவன் அட்ஜஸ்ட் பண்ற ஆளா என்ன பண்ண மாட்டான், சத்தத்தை காண ஒண்ணும். அப்ப நான் என்ன பண்ணணும்? என்ன நான் சரிப்படுத்தி கர்த்தருடையக்குள்ளார நான் வடிவமைக்கப்பட்டு நான் வாழ ஆரம்பிச்சுன்னா கர்த்தர் நம்மளை அற்புதமா எடுத்து எல்லாவற்றிலும் பயன்படுத்துவார். நல்ல எதிர்காலத்தை நமக்கு நான் ஏற்படுத்தி என்ன பண்ணுவார்? கொடுப்பாராமே. அதனால தேவையில்லாத வார்த்தைகளை விட்டுடுங்க. தேவையில்லாத வார்த்தைகளை விட்டுருங்க. தேவையில்லாத யோசனை என்ன பண்றீங்க? விட்டுருங்க. தேவையா பேச்ச விட்டுடுங்க. கர்த்தருடைய வார்த்தையை நம்ப ஆரம்பிங்க. ஒவ்வொருத்தரும் கர்த்தர் ஒரு நோக்கத்தை என்ன பண்றாரு? கொடுத்திருக்காரு. அந்த நோக்கத்துக்கு நேரம் வந்துருங்க. வந்துட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை திரும்ப, உங்க வாழ்க்கை நீங்க நினைக்கிறத காட்டிலும், நான் நினைக்கிறத காட்டிலும், நான் இப்படி ஒரு லைஃப் எனக்கு வருங்கன்னு தெரியவே தெரியாது. இப்படி நான் பிரசங்கம் பண்ணுவேன் கனவுல கூட நினைச்சு பார்த்தது இல்லை, கனவுல கூட யோசிச்சதும் இல்லை. ஏன்னா கர்த்தர் எங்க அம்மா வயித்துல உருவாகும் முன்னே அதை வச்சுட்டாரு. அது நான் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு 30 வயசு ஆயிடுச்சு, வேற ஒண்ணும் இல்லை. இப்ப நீங்க பாருங்க, நீங்க பாக்கியவான்கள். புஸ்தகம் வந்திருக்கு, நீங்களாம் பாக்கியவான்கள். ஏன் தெரியுமா? டக்குன்னு தெரிஞ்சுக்கிறோம். டக்குன்னு என்ன பண்றோம்? தெரிஞ்சுக்கிறோம். அன்னைக்கு என்ன சொல்லுவாங்க, நம்ம வீட்டுல சொல்லுவாங்க, ஆமா இவனை பெத்ததுக்கு இவளை பெத்ததுக்கு நான் கல்ல பெத்தாலும் துணியாவது துவைக்கலாம். நீங்க கேள்விப்பட்டிருக்கான்னு தெரியல. துணி துவைச்சாவது எனக்கு போயிடும், ஏதோ ஒரு சொல்லுவான். ஆனா இன்னைக்கு கர்த்தர் நம்ம சொல்ற, இல்லப்பா உன்னை வச்சுதான் நான் உன்னை பயன்படுத்த போறேன். யாரையும் கர்த்தர் பயன்படுத்தாம விடுறது இல்லவே. வாலிப பிள்ளைகளாம் யோசிச்சுக்கணும், உங்களை பயன்படுத்தாம விடவே மாட்டார். ஏதோ ஒரு விதத்துல பயன்பாட்டுக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா, அப்படியே நீங்க கரத்துல நீங்க வந்துட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை எல்லா விதத்திலையும் எடுத்து பயன்படுத்த போதுமானவராய்
இருக்கிறார். எந்திருக்கலாமா?